அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை. ஆண்டவரே, உம்முடைய போதனை மற்ற போதகர்களை விட வித்தியாசமாயிருந்தது. மது வாயிலிருந்து வருவது போதனை மட்டுமல்ல, மது உன்னத வாழ்க்கையிலிருந்து வந்த உயிருள்ள போதனை, யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத போதனை, அதிகாரத்தோடு வந்ததும் போதனை. மது போதனை மக்களை ஈர்த்தது. அமைதி நிம்மதி இழந்து வாடின மக்களுக்கு நிம்மதி கொடுத்தது. மனம் உடைந்து வெறுமையில் தனிமையில் நெருக்கடியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒருவித நம்பிக்கையும் தைரியத்தையும் வாழ்வில் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்தது. தங்களின் துயரத்தில் துக்கத்தில் உம்முடைய வார்த்தைகள் அமைதியை கொடுத்தது. நோயிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு உம்முடைய வார்த்தை ஆதரவாய் இருந்தது. உம்மை போல யாரும் என்றும் இதுபோல பேசியதில்லை, நடந்ததில்லை. ஆண்டவரே, நீர் என்றும் எங்கள் கூட பேசுகிறீர். உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுகொள்கிறோம். என் தேவன் உயிருள்ளவர், என் தேவன் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கவலைகளை என்னிடம் கொட்டிவிடு, உன் மீது எனக்கு அக்கறை உண்டு என சொன்னவர் அக்கறை கொண்ட தேவனாய் நற்கருணை வடிவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ அருள் தாரும்.